தமிழ் தீயாக பரவட்டும் அப்படின்னு ஒரு வசனம் பராசக்தி படத்தில் வருது. உண்மையிலே அந்த படத்தில் காமிக்கிற மாதிரி இந்திய மத்திய அரசு அனைத்து மாநிலங்களிலும் திணிச்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது வெள்ளைக்காரங்காலத்திலிருந்தே கிட்டத்தட்ட 1930 தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர் ஆனப்போ தமிழகத்தில் தமிழ் ஆங்கிலம் அடுத்து 3வது மொழியாக இந்தியை கொண்டு வந்தாங்க. இது அப்போ இருந்த காங்கிரஸ் அரசு அரசியலுக்காக பயன்படுத்தி கிட்டத்தட்ட 1965 அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி மொழியாக இந்தி தான் இருக்கணும் அப்படின்னு மத்திய அரசு கொண்டு வந்தப்போ தான் அது பெரிய லெவலில் பிரச்சனையாகி அதுக்கான எதிர்ப்பு போராட்டம்லாம் தமிழகத்தில் பெருசாக நடந்திருக்கு. சரி, நம்ம தமிழகத்தை தாண்டி இந்த ஹிந்திக்கான எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் பெருசாக இந்தி எதிர்ப்புக்கான போராட்டம் நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா கேரளாவில் இப்போ வரைக்குமே மும்மொழி கொள்கை தான் இருக்குது. மலையாளம், ஆங்கிலம், இந்தி அப்படி தான் இருக்குது. அதனால் இது ஒரு அரசியலாக திமுக கையில் எடுத்திருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீதி கட்சியிலேருந்து பிரிஞ்சு அறிஞர் அண்ணா அவர்கள் 1949 திராவிட முன்னேற்ற கழகங்கிற திமுகவை ஆரம்பிக்கிறாரு. அப்போ காங்கிரஸ் தமிழகத்தில் வலுவாக இருக்குது. இதை காங்கிரஸை ஓரங்கட்டணும், காங்கிரஸை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பெருசாக கையில் எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா மத்திய அரசு என்ன செஞ்சிருக்கு, இந்தியா முழுமைக்குமான ஆட்சி மொழியாக தான் இந்தி இருக்கணும், அதாவது மாநிலங்களில் இந்தியை திணிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா முழுமையாக தெரியல. ஆனால் காங்கிரஸ் ஒழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் திமுக அதை பெருசாக கையில் எடுத்து இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ இருக்கிற மாணவர்களை பயன்படுத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற பெருசாக கொண்டு பண்ணியிருக்கு. ஆனால் உண்மையிலேயே அன்னைக்கு இந்தியை எதிர்த்த திமுக அரசு தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஹிந்திக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்க நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் ஹிந்தி இருக்குது. யாருமே ஒரு மொழியை அவங்க மேலே கட்டாயப்படுத்தி திணிக்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க தாய்மொழி முக்கியமானது. இப்போ மத்திய அரசு நமது பாரத பிரதமர் மோடி அரசு மும்மொழி கல்வின்னு கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்க, உங்களுடைய தாய்மொழி, இப்போ நம்மளுடைய தாய்மொழி தமிழ் கற்றுக்குங்க, அடுத்து அடிப்படை மொழி ஆங்கிலம் கற்றுக்குங்க, அதை தாண்டி 3வது மொழி நீங்கள் என்ன வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. அதாவது ஹிந்தி தான் கற்றுக்கணும், ஹிந்தி தான் கட்டாயமாக கற்றுக்கணுங்கிறத கொண்டு வரல. உங்களுடைய விருப்ப மொழி, இப்போ நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் டெல்லியில் இருப்பார், அவருக்கு ஹிந்தி தேவைப்படும், நீ ஹிந்தி கற்றுக்க. இப்போ நீ கேரளாவில் போய் இருந்தீங்கன்னா அங்கே தாய்மொழி மலையாளம், 2வது மொழி ஆங்கிலம், 3வது மொழி நீ என்ன வேணாலும் ஓன் தாய்மொழியை கற்றுக்க. தமிழை தானே நம்ம கற்றுக்க போகிறோம், தமிழை தாண்டி நம்ம போய் ஹிந்தி கற்றுக்க போகிறோமா? அப்படி இல்லை. ஆனால் இதை நம்ம மக்கள்கிட்ட தவறான புரிதலை கொடுத்து திமுக அரசு அந்த மும்மொழி கொள்கையை வாபஸ் வாங்க வச்சுருக்காங்க. உண்மையிலே இதெல்லாம் வேதனைக்குரியதான். என்ன மொழி கற்றுக்கிட்டாலும் நமக்கு தேவை நம்மளுடைய தாய்மொழி. அதனால் அதில் நம்ம உறுதியாக இருப்போம். தமிழ் மொழி உலகெங்கும் பரவட்டும்.